சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 123 ஹனுமன் சீதையைக் காணல். பகுதி 1. அசோகவனம் அனுமனின் கண்களுக்கு அழகாக காட்சியளித்தது. அது சீதைக்காகவே ராவணனால் ஏற்படுத்தப்பட்டது. சீதை காலை மலர்ந்ததும் சூரியனை பூஜிக்க நிச்சயம் வருவாள் என அனுமன் அனுமானித்தார். அவர் அமர்ந்திருந்த மரத்திற்கு அருகில் ஒரு கோவில் போன்றதொரு கட்டிடம் காணப்பட்டது. அங்கே ஒரு ஸ்திரீயைக் கண்டார். அவள் உடல் மிகவும் மெலிந்து பெருமூச்சு விட்ட வண்ணம் ராட்சசிகள் புடைசூழ இருந்ததை பார்த்தார். மஞ்சள் வண்ண பட்டு வஸ்திரத்தில் புழுதி படிந்த தோற்றத்துடன் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தாள். இந்த சூழ்நிலையிலும் மிக அழகுற விளங்கினாள். அவள் நிச்சயம் சீதையே என அனுமன் தீர்மானித்தார். அவள் தோற்றம் ஒரு தபஸ்வினி போன்றே இருந்தது. மனதில் மிக்க துயருற்ற ஹனுமன் ராமரை தியானிக்கலானார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெண்மணியை பிரிந்து ராமர் மட்டுமே உயிர் வாழ இயலும் என எண்ணினார். நீண்ட நேரம் அவர் மனதில் சோகமும் கோபமும் மாறி மாறி வந்த வண்ணம் இருந்தன. சீதாராம். சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 123 பகுதி 2. ராவணன் அசோகவனம் வருதல். இரவு முடிந்து பொழுது புலரும் நேரம். வேத கோஷங்களை ஹனுமான் செவியுற்றார். ராவணனும் உறக்கம் கலைந்து எழுந்தான். அவனது மனதில் சீதையை பற்றிய எண்ணம்தான் முதலில் தோன்றியது. உடனே வெண்பட்டு உடுத்தி ஏராளமான ஆபரணங்களை அணிந்து அழகிய பெண்கள் புடைசூழ அசோகவனத்தை நோக்கி புறப்பட்டான். அதை அடைந்ததும் சீதை அமர்ந்திருந்த இடத்திற்கு விரைந்தான். அவன் வருவதை அறிந்த சீதை நடுநடுங்கினாள். தனது தொடைகள், மார்பகங்கள் இவற்றை ராவணனிடமிருந்து மறைக்க தன் இரு கைகளாலும் மூடிக்கொண்டாள். ராவணன் தனது காம இச்சையை வெளிப்படுத்தினான். ராவணன் ராமர் இங்கு வந்து அவளை காப்பாற்றுவது இயலாத காரியம், எந்த ஒரு விஷயத்திலும் அவர் தனக்கு நிகரானவர் இல்லை என்று ஏதேதோ பிதற்றினான். அந்த வார்த்தைகளை கேட்க பிடிக்காத சீதை கீழே கிடந்த ஒரு புல்லை எடுத்து அவன் எதிரில் போட்டு அவன் அந்த புல்லுக்கு சமம் என்றாள். அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் முகத்தை திருப்பிய வண்ணம் இந்த தீய எண்ணங்களை விட்டுவிடும்படியும் அவன் தவறான வழியே செல்வதையும் சுட்டிக்காட்டினாள். தர்ம வழியில் அவன் செல்லாததால் ராமரது கோபம் அவனை சுட்டு பொசுக்கி விடும் என்றாள். அவனது அழிவு உறுதி, எனவே ராமரிடம் மன்னிப்பு கோரினால் அது தடுக்கப்படும் என்றும் கூறினாள். அவள் பேசிய எல்லாவற்றையும் கேட்ட ராவணனுக்கு கடும் கோபம் வந்தது. இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு இன்னும் 2 மாத அவகாசம் சீதைக்கு தருவதாகவும், அதற்குள் அவள் மனம் மாறி தனது இச்சைக்கு இசைய வேண்டும், இல்லாவிடில் அவளை தனது காலை உணவாக அருந்தி விடுவேன் எனவும் மிரட்டினான். கூட வந்திருந்த ராட்சசிகள் இதை கேட்டதும் சீதையை தங்கள் பார்வையால் சமாதானப்படுத்தினர். ஆனால் சீதை முன்னிலும் கோபம் அடைந்து, தானே ராவணனை அழித்துவிட முடியும், ஆனால் ராமர் வந்துதான் அதை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றாள். இதை கேட்ட ராவணன் வெகுண்டு கத்தியை உருவினான். ஆனாலும் அவளை இப்பொழுது கொல்ல விருப்பமின்றி அங்கிருந்த ராட்சசிகளிடம் எந்த வழியிலாவது மிரட்டியோ சுடு சொற்களாலோ சீதையை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என கட்டளை பிறப்பித்தான். ராவணனுடன் வந்திருந்த தானிய மாலினி என்ற அவனது ஒரு மனைவி அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அந்தப்புரத்துக்கு அழைத்துச் சென்றாள். சீதையும் மிக்க விசனத்துடன் கண்ணீர் மல்க அமர்ந்தாள். அங்கு நடந்த எல்லாவற்றையும் பார்த்த வண்ணம் மரத்தின் மீதிருந்த ஹனுமன் மிகவும் வருத்தமடைந்தார். சீதாராம்.